இளையராஜா அவர்களை வைத்து ஒரு அரசியல், அந்த அரசியலை வச்சு மக்களுடைய பிரச்சனையை மடைமாற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அரசியல் கூட்டம், இதை வச்சு எப்படியாவது கொஞ்சம் டிஆர்பி ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஊடக கூட்டம். ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது இங்கே நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ளே போக முடியாது, இல்லை நம்ம பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவங்கள் அப்படிங்கிறது கோயில்களில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் மறுக்கவே கிடையாது. அப்படி மறுக்கிற ஆளும் கிடையாது, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய ஆள். ஆனால் இளையராஜா அவர்களுடைய விஷயத்தில் அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அது யார் சொன்னாதான் கிளாரிஃபை ஆகும்? கண்டிப்பாக இளையராஜா அவர்கள் சொன்னாதான் கிளாரிஃபை ஆகும். ஸோ இளையராஜாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அது கூடவே அந்த பாலத்துக்கு என்னப்பா ஆச்சு, ஒரு 10-16 கோடி ரூபாய்க்கு பாலத்துக்கு என்னாச்சுன்னு ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே இந்த அரசியல் சதுரங்கத்தில் பேச வேண்டிய விஷயமா மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஆழமான அரசியல் சதுரங்கம். இளையராஜா அவர்கள் அவருடைய சாதியை மையப்படுத்தி அவரை இந்த மாதிரியான கோயிலுக்குள்ள அனுமதிக்கல, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், இல்லை இதுக்கு அறநிலையத்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்ற இன்னொரு குரூப், இல்லை இது காலங்காலமா நடக்குது அப்படிங்கிற உண்மையை பேசக்கூடிய ஒரு குரூப். அந்த காலங்காலமா நடப்பது அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. நான் முதலே சொல்றேன், இந்த ஜாதியை ஏற்றத்தாழ்வு இல்லை பிறப்பாணி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி எவன் சொல்றானோ அவனை செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாத டிபி ட்ரூப்ஸ்ல நானும் ஒருத்தன். அதுல துளியும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல நடந்ததை உண்மையிலேயே இளையராஜா அவர்களுக்கு என்ன சொன்னாரு, இளையராஜா அவர்கள் ஏன் அந்த சாமிக்கு கும்பிட போகல அப்படிங்கிறத இளையராஜா அவர்களே இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல சொல்லிட்டார். ஒரே ட்வீட்ல ஒட்டு மொத்தமா இதை வச்சு அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைத்த நபர்களுக்கு ஒரு பெரிய ஆப்ப சொருகிட்டாரு இளையராஜா அவர்கள். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுய மரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஜஸ்ட் வதந்தி, நான் உள்ள போனோம் அவர் உள்ள அனுமதிக்கல அப்படின்னு சொல்றது எதுவுமே அங்கே நடக்கலை. என்னை வைத்து இந்த மாதிரி அரசியல் செய்யறது உங்களுக்கே வெக்கமா இல்லையா? நான் ஒரு சுயநலத்தை எக்காரணம் கொண்டும் இழக்க மாட்டேன், இழந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா பொட்டில் அடித்த மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே இது வதந்தி தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவரே சொல்லிட்டார். இல்லைக்கு அது வேற அப்படின்னு உருட்டினீங்கன்னா நேரடியாக நீங்கள் இளையராஜா அவர்கள்ட்டே போய் கேட்டுருங்க, அவர் கொஞ்சம் உண்மையே சொல்லுவார். சரி, இந்த இடத்துல நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எங்க இந்த பிறப்பால் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதும் இல்லை இந்த கோயிலுக்குள்ள இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது, எல்லா கோயில்களுக்கும் இல்லை. எங்கள் கிராமப்புற கோயிலெலாம் போனோம்னா நம்ம அங்கே கறி வச்சு சாப்பிடுவோம், யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஆனால் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிறதுக்குன்னு அதுக்கான ஆகம விதிகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை படித்தவங்க போகலாம் அப்படின்னு சொல்கிற புதிய சட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் 100% படிக்காமலாம் நான் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நான் விரும்பவே இல்லை. ஆனால் படித்தால் போக முடியுமா, பிறப்பால் போக முடியும் அப்படிங்கிறத விட படித்தால் போக முடியும் அப்படிங்கிறத நான் என்னைக்குமே ஆதரிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் அரசியல் செய்ய வந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். அடுத்ததாக வந்த இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு அவர்கள் தான். ஏவா வேலு அவர்கள் கொடுத்த கிளாரிஃபிகேஷனும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னால் சொன்ன ஒரு கிளாரிஃபிகேஷனும் இப்போ கிளாஷ் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாலே மக்களுடைய வரிப்பணம் எப்படி விஞ்ஞான ஊழலாக மாற்றப்படுகிறது, இல்லை எப்படி வீணாக செலவழிக்கப்படுகிறது, இல்லை எப்படி தண்ணீரோடி தண்ணீராக கரைஞ்சு போகுது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம பார்த்துடலாம். ஒரு ட்வீட்டை பார்க்க நேர்ந்தது. ஒரு பாலம் 5-6 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலத்தை காங்கலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஊடகத்தில் செய்தி வெளியானது. வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி, ஐயா நான் கிணறு தோண்டினையா, என் கிணத்த காங்கலையா, கிணறு தோண்டனுக்கு பில் என்கிட்ட இருக்கியா, ஆனால் கிணத்த காங்கலையா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, பாலம் வச்சதுக்கான கணக்கு இருக்கியா, ஆனால் பாலத்தை காங்கலையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு அடித்து செல்லப்பட்ட பாலம் அமைச்சர் விளக்கம். உதாரணத்திற்கு 52,000 கன அடி தண்ணீர் வரும் என பாலம் கட்டும்போது எதிர்பாரா விதமாக 2 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்ததால் பாலம் விரிசல் விடுவதற்கும் அடித்து செல்வதற்கும் வாய்ப்புண்டு. இவ்வளவு தண்ணீர் வரும் என கணக்கிட்டு எல்லா பாலத்தையும் கட்ட முடியாது. ஏனென்றால் திட்ட மதிப்பீடு கூடுதலாக ஆகும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அந்த அளவுக்கு இடம் தராது. அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். பாலிமர் நியூஸ் இப்படி ஒரு டைட்டில் கார்டை போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 52,000 கன அடி தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாலம் கட்டுவோம். 2 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்து விட்டது. எனவே நாம கட்டின பாலத்துல விரிசல் வந்து அந்த விரிசல் வந்த பாலம் உடைஞ்சு போயிருச்சு. இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதுல ஊழல் செஞ்சுட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த பொய்ப்பா. அப்படி நம்ம இந்த பாலத்துல 2 லட்சம் கன அடி தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி கட்டுறோமா இருந்தது என்றால் அதுக்கு செலவுகள் அதிகமாகும்.
அந்த அளவுக்கு செலவு செய்யறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கேப்பபிலிட்டி இல்லை, பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை. எனவே நம்மளால அப்படிலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்றார் ஏவா வேலு அவர்கள். ஸோ ஏவா வேலு அவர்கள் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேரா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விளக்கத்தை நீங்க பார்க்கலாம். 4 மடங்கு செலவாகும் என்பதால் 2 லட்சம் கன அடியை தாங்கும் அளவிற்கு பாலத்தை கட்ட முடியாது. விடியா திமுக அமைச்சர் ஏவா வேலு அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய ஐடி விங் சார்ந்தவங்களாம் இப்படி ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கு முன் 2 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட வரலாறு இருந்ததும் அதற்கேற்ப பாலத்தை கட்டாமல் இப்போது செலவு கணக்கு காட்டி தப்பிக்க பார்க்கிறார் அமைச்சர். கலெக்ஷனுக்காக கமிஷனுக்காகத்தான் தரமற்ற பாலத்தை கட்டினீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள மனம் இல்லையா? இதற்கு முன்னாடி சில பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. 2 லட்சம் கன அடி தண்ணீர் எல்லாமே தாங்கி நிற்கிறது. அது மட்டும் இல்லாம இதே பாலத்துல 2 லட்சம் கன அடி தண்ணீர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் இப்படிலாம் எங்களால் யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா தவறா ஏவா வேலு அவர்களே அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு அதிமுகவை சார்ந்த பலரும் ட்விட்டர்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மக்களே நீங்களே சொல்லுங்களேன். ஒரு இடத்துல இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அணைகள் எல்லாமே சூப்பரா நிற்கிறது, 5 மாசத்துக்கு கட்டின அந்த பாலம் விரிசல் விட்டு உடஞ்சி போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம திருநெல்வேலி அங்க பயங்கரமான தண்ணீர், திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதிகளில் தாமிரபரணி ஆறு ஓடிட்டே இருக்கு. ஆற்றுக்குள்ள ஒரு கோவில் அப்படியே நட்ட நடுவா நின்றுக்கிட்டே இருக்கு. எத்தனை வருஷமே ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் தெரியாதையா, எங்க அப்பா காலத்திலே இருக்கே அப்படின்னு தான் சொல்றாங்க. கருங்கல்லால் ஆன ஒரு கோவில், தண்ணீர் அப்படியே கரை புரண்டு தான் ஓடிட்டு இருக்கு அங்கேயும். ஆனா அந்த கோயிலுக்கு எதுவும் ஆகலை. அது அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷனில் பிரச்சனையா? கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக கூடுதல் தான் ஆயிருக்கு. எப்படி நம்ம சயின்டிஃபிக்கலி நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் எப்படி கலவை செய்ய வேண்டும், ஒரு பாலம் கட்டுவதற்கு எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் செய்யணும், அப்படி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் செய்யும்போது எந்த மாதிரியான கம்பிகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சூப்பராக அசஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம், ஒரு பாலத்தை கட்டுவோம். ஸோ டெக்னாலஜிலி நம்ம ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறோம் பழைய டெக்னாலஜியை விட. அப்போ எந்த இடத்துல இங்கே பிரச்சனை வந்திருக்கும், நமக்கு ஒரு அளவு தெரியும். இப்போ 1க்கு 5, ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மண் போடணும் அப்படிங்கிறது ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 10 மூட்டை மண்ணை போட்டு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறது. மண்ணுனா இப்போ சாதா மண்ணெலாம் கிடைக்கிறது கிடையாதுங்க. மண்ணில் இப்போ யாருமே வீடுலாம் கட்டுறது கிடையாது. எம்சாண்டை தான் போட்டு வீட்டில் கட்டிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுலேயும் மறுபடியும் ஊழல் வருது அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன ஆகும், பில்டிங் பார்ப்பதற்கு பில்டிங் மாதிரியே இருக்கும், பாலம் மாதிரியே இருக்கும். ஆனால் உருன்னு 2 தடவை நம்ம வண்டியில் போயிட்டு வந்தோம்னா அப்படியே நடுங்கும், கட 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 நடுங்கும். என்னடான்னு சொல்லி பார்த்தா அது ஒன்றும் இல்லை மக்கா, அது இப்போ கட்டின பாலம். ஐயா இதுக்கு முன்னாடி கட்டின அந்த ராஜராஜ சோழன்லாம் ஏதாவது இல்லை கரிகாலன் சோழன்லாம் அணையெல்லாம் கட்டியிருக்காரு, முல்லைப்பெரியார் அணை அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அப்படின்னு கேட்டால் அது வேற ராசா, இது வேற ராசா, அது மக்களுக்காக கட்டப்பட்டது. இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாட் ஒன்லி நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஸ்டேட்டில் இதான் நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஸ்டேட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 13 கோடி ரூபாய்ப்பாங்க, 2000 கோடி ரூபாய்ன்னு சொல்லுவாங்க, 2 கோடி ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் அந்த பாலத்தை போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தொங்கு பாலம் இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடி பாலம் இப்போ தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க. கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வழித்தடம் பிளாஸ்டிக்கில் ஒரு பாலம் மாதிரி போட்டு ஒரு வழித்தடத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே மாற்றுத்திறனாளிகள்லாம் கொண்டு ஒரு ரோடை போட்டாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ரோடு அந்த பாலம் எல்லாமே அப்படியே கரை பக்கமாக ஒதுங்கிடுது. இதை மறுபடியும் சரிப்படுத்தி போடுறாங்க. இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் பாலத்தை போடுறாங்களா, அந்த பிளாஸ்டிக் பாலத்துக்கு என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஒரு ஆள்கிட்ட டெண்டர் கொடுப்பாங்க. டெண்டர் இவங்களுக்கு தெரிஞ்ச கமிஷன், அப்படி ஒரு டெண்டரில் ஒரு கமிஷன். பாலம் போடுறதுக்கு ஒரு 10 பேருக்கு பதிலாக 100 பேரை வேலைக்கு வைப்பாங்க. பாலத்தை போட்டு முடிப்பாங்க. பாலம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி முடிச்சிருவாங்க. திடீர்னு பார்த்தா அடுத்த நாளே பாலம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலையில் இந்த பாலம் அப்படியே சுக்குநூறாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிற அடுத்த கணக்கு எழுதுவாங்க. அந்த பாலத்தை எடுத்து கரையில் போடுறதுக்கு ஒரு கணக்கு, அந்த கரையில் போட்ட பாலத்தை மறுபடியும் கடலுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு கணக்கு, அப்படி போட்ட பாலத்தை மறுபடியும் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாத்துறதுக்கு ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே கணக்கா எழுதி வச்சா போதும்ல, டேலி ஆயிரும்பா. அவ்வளவுதான் ப்ரோ. இதெல்லாம் விஞ்ஞான ஊழல் ப்ரோ. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் பாருங்க. காற்றுக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்கிது, 1 கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா 1 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற கணக்குப்படி பார்க்க போனாலும் 10 கோடி ரூபாய், வருஷத்துக்கு ஒரு 3600 கோடி ரூபாய் தனியாக நம்ம எந்த கணக்குமே பார்க்க வேண்டாம். அதில் ஊழல் நடந்திருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வருடத்திற்கு 3600 கோடி ரூபாய் இப்படி யாரோ ஒரு நபருக்கு ஒரு பணம் கிடைக்குது. நம்ம ஒரு 10 ரூபான்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு குடிமகன்னா இதை குடிக்கிற மகன், குடிக்கிற மகளும் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, 10 ரூபா தான் போனா போயிட்டு போட்டுப்பா, சரக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாருப்பா, இப்போலாம் சரக்கே கிடைக்க மாட்டேங்குப்பா அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்களாம்.
அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, 10 ரூபா தானே அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. பட் இந்த 10 ரூபால ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் யாரோ வீட்டு கஜானா நிரம்புது அப்படின்னு சொல்லும்போது அது அரசாங்கத்துக்கும் கணக்கா போறது கிடையாது, அது மக்களுக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு பணமா மாறப்போறதும் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கேட்டா நம்ம படிப்பறிவு, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நமக்கு கருத்துரிமை இருக்கு, எந்த உரிமையும் அதிகமா இல்லை, எல்லாமே லிமிட்டா தான் இருக்கு. எதையாவது கொஞ்சம் அதிகமா அந்த பக்கமா டோஸு மக்கள் புரியறதுக்காக, மக்கள் யோசிக்க வைப்பதற்காக நான் தாம் தூம் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. காரணம் இருக்கு, அரசியலில் இப்போது ரொம்ப பெரிய அளவில் அது அஹிம்சை அரசியல்லாம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு அட்டாக்கு தான், நீ இப்படி செஞ்ச, நான் அதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சேன், அதுக்கு முன்னாடி நீ இப்படி தானே செஞ்ச அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அரசியல் நடத்துகிறாங்க. அவருங்க பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறத விட நீ என்ன தப்பாக பேசியிருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மளை கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்களே தவிர அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, மக்களுக்கு நன்மை இருக்கா தீமை இருக்கா, யோசிக்கக்கூடிய மென்டாலிட்டிலேருந்து மக்களை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்புறப்படுத்திட்டு வராங்க. இதெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. மறுபடியும் நம்ம ஊர்ல 21 லட்சம் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் சென்னையில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் பழக்கம். எகைன் ஒரு 21 லட்சம் மதிப்புள்ள போதை, அந்த ஒரு மருந்து இல்லாட்டி மாத்திரை எங்க போய் நிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சொசைட்டி எங்க போய் நம்மளால இதை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டுல ஒரு ஆணோ பொண்ணோ இந்த மாதிரி போதைக்கு அடிமையானாலே அவங்களே நம்மளால காப்பாற்ற முடியாதுங்க. சீரியஸா சொல்ற, எத்தனை வீட்டுல அப்பா குடிச்சிட்டு இருக்காரு, என் வீட்டுல குடிக்கிறாரு, உங்க வீட்டுல எப்படி? அவங்கள சரிப்படுத்துறதுக்காக எத்தனை பேர் எவ்வளோ டே நைட்டாக கடவுளை பிரார்த்திச்சிருப்போம், டே நைட்டாக அவர்கிட்ட பேசியிருப்போம். அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம், குடிக்காதீங்க, உடம்புக்கு கேடு, குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, இல்லைப்பா இது பெரிய பிரச்சனையை உருவாக்குது, யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேங்காங்க, இல்லைப்பா நீங்கள் உடனே படுத்துறீங்க, ஸ்மெல் அடிக்குது, இப்படிலாம் எவ்வளவோ பேசியிருப்போம். அன்பாக பேசியிருப்போம், அதிகாரமாக பேசியிருப்போம், அடித்து பேசின நபர்கள் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளால் தடுக்க முடிஞ்சதா? ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாரும் பருகக்கூடிய ஒரு மது, ஆல்கஹாலிலிருந்து, அந்த போதையிலிருந்தே நம்மளால் சில மனிதர்களை முழுமையாக கியூர் பண்ண முடியலை. இது அதை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக போதை தரக்கூடிய போதை மாத்திரைகள், போதை மருந்துகள். இதில் நம்ம யங்ஸ்டர் சிக்கிட்டாங்கன்னா அவங்களை எப்படி பாதுகாப்பது, அவங்களை எப்படி அதுலேருந்து வெளியில் எடுக்கிறது? 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பாக்களையே நம்மளால் திருத்த முடியலையே, 20 வயசு இல்லாட்டி 16 17 வயசில் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு இளைஞனை நம்மளால் திருத்த முடியுமா? அவனை நம்ம அடிக்கலாம் நினைச்சாலும் அவன் திருப்பி அடிக்கிற கெத்துல தான் இருப்பான். ஏன்னா அவன் இளம் ரத்தம், அவன் அப்படிதான் இருப்பான். அவனை நம்ம எப்படி சொல்லி திருத்துவோம்? இந்த சொசைட்டியை எங்கே கொண்டு நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது இதை பற்றி டிபேட் நடத்தி இந்த மாதிரி போதைப் பொருளை முழுவதுமாக ஒழிக்காமல் நம்ம எதுவுமே நம்முடைய வரலாறு பேசும். இப்படி போதைப் பொருளை ஒழிக்காத ஒரு சமுதாயம் இருந்துச்சு, அதனால தான் இந்த சமுதாயம் சீர்கெட்டு நாரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு பேசும். அதுக்கு முன்னாடி நம்முடைய என்டையர் சிஸ்டம், நம்முடைய கவர்மெண்ட் சரியாக வேலை செய்து, நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சரியாக வேலை செய்தார்கள் என்றால் இதை என்ன செய்ய முடியும்? ஒடுக்க முடியும், ஒழிக்க முடியும். சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுய ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இரண்டும் சரி வரவில்லை என்றால் நிச்சயமாக பெரிய ஒரு பேசுபொருள் இங்கே வரலாம். இதோடு மட்டும் இல்லைங்க, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கும்போது இல்லை அதே மாதிரி ஒரு பேர் இருக்குப்பா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கட்சிக்கும் உங்களுக்கும் டிவிக்கேனே வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்திச்சுல. அதில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் செம்மையா சில கேள்விகளை திமுக பார்த்து கேட்குறார். நாங்கள் கூட்டணி வைக்கும்போது நம்ம எப்போ பேசினாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் பேசுவாங்க. கூட்டணிலாம் வச்சு முடிச்சு எலெக்ஷன்லாம் ஜெயிச்ச பிறகு நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டா அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்களை வைத்து இல்லை சார் இல்லை நீங்கள் பிறகு வாங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நீங்கள் எதை நினச்சி கொடுக்குறீங்க? இதை வழிநடத்தக்கூடிய, அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் உண்மையிலேயே எப்படி செயல்படுறீங்க? ஒரு இறப்புக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, திடீர்னு அடுத்த மாதம் இறந்து போயிட்டான்னு 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, ஒரே நேரத்தில் இறந்து போனால் ஒருத்தவங்களுக்கு 2 லட்ச ரூபா, ஒருத்தவங்களுக்கு 6 லட்ச ரூபான்னு சொல்லி போடுறீங்க. மழையில் நாசமான வீடு, மழையால் எல்லாத்தையும் இழந்த மக்களுக்கு ஒரு இடத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறீங்க, இன்னொரு இடத்துக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்க. இதெல்லாம் சரியா? இப்படிலாம் நாங்கள் கேட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு நாங்கள் கேட்காம இருக்கணுமா? கூட்டணி கட்சியில் இருந்தால் இதெல்லாம் செய்யாமல் இதெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் வேல்முருகன் அவர்கள். பார்க்கலாம் அடுத்ததாக யாரெல்லாம் போர்க்கொடி தூக்க போகிறாங்க, யாரெல்லாம் மக்களுக்காக உண்மையை பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாகணும்? எதை சேனல் பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது, எனக்காகவாவது, நான் இந்த இப்படி கத்திட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்காகவாவது அரசியல் சதுரங்கத்தை 1 2 முறை பார்த்து விடுங்கள். ஏன்னா அப்போனா தான் கொஞ்சமாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி யாருக்காவது ஷேர் பண்ணுங்கப்பா. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.